நீங்கள் இதில் ஏதாவது பார்வை இருக்கா திரு பாலச்சந்திரன்? இவங்க இல்லை, அதாவது சூழ்நிலை மாறலாம்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, என்ன சூழ்நிலை மாறுதுங்கிறத பற்றி அவர் இவ்வளோ பெரிய இதில் பேட்டியில் ஒன்றும் விவரமாக சொல்லலை. எதனால இந்த முடிவை எடுத்தார் இன்னைக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரியல. ஓகே, பெரிய தலைவர்கள் கூட இந்த ராகுல் காந்தி வந்து இந்த காங்கிரஸ் கேண்டிடேச்சர், அந்த காங்கிரஸ் தேர்தல் உறவு அப்படிங்கிறத பற்றி சில குழப்பங்களான ஒரு மனநிலை இருந்த மாதிரி தான் நம்மளால உணரப்படுது. ஓகே, அது மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்த போதும் சரி, இன்னைக்கு இந்த தேர்தல் சமயத்திலையும் சரி, சில குழப்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் திருமாவளவன். அப்படிதான் நம்ம திமுகவுடைய பிரஷர் இல்லைன்னா அவங்க ரசிக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாற்றம் அப்படின்னு திரு ஷபீர் ஒரு பார்வை வைக்கிறாரு. அதை அப்படி பார்க்கலாம். இருக்கலாம். ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நிச்சயமா திமுகவுக்கு வந்து மகிழ்ச்சி ஊட்டியிருக்காரு. 200 சீட்டு வின் பண்ண போறோம்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சூழ்நிலை மாறலாம்னா எப்போ மாறும்? தொங்கு நாடா இது சட்டமன்றம் இருந்தால் சூழ்நிலை மாறும். அப்போ அப்படி பலவிதமான யூகங்கள். இப்ப ஷபீர் சொல்ற அம்சத்திலேருந்து அவர் போட்டியிடவில்லை அப்படிங்கிறது, போட்டியிட்டு இருந்தா இன்னும் அவங்களுக்கு வலுவா இருந்திருக்குமே. போட்டியிடாமல் போறாருன்னா இப்போ கட்சிக்கு கேடஸ் வந்து எரோடாராங்க அப்படிங்கிற இடத்த தடுக்கிறதுக்கு வந்த ஒரு சூழலை அவர் விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. ஆமாம், அதாவது அது வலுவாக இருந்திருக்கும். போட்டியிடுவது என்று தீர்மானித்து விட்டால் ஓகே, அவர் வந்து திமுக தலைவர் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. திருமாவளவன் போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காரு. ஆனால் அப்படி எப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்க, எதிர்ப்பு குரல் வரவில்லை, ஆனால் ஆதரவு குரலும் வரவில்லை. ஓகே, ரெண்டுமே உண்மைதான். அப்படி இருக்கும்போது இது வந்து இட் கிரியேட்ஸ் மோர் டவுட்ஸ் தேன் சொல்யூஷன்ஸ். ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அக்னி இந்த முடிவை? சந்தோஷமா பார்க்குறாரு. இல்ல, அவரு சந்தோஷமா பார்க்குறாரு. துரைமுருகன் மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாரு. நான் பேசவே இல்லை. கேள்வி உங்ககிட்ட இருந்து வருது சார், பதில் என்கிட்ட இருந்து வரணும். ஆனா 3 பேர்ட்ட இருந்து வருதுன்னா பிரியன் சார் அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு தான் சார். கரெக்ட். எனக்கு அடியனுக்கே எதிர்பார்ப்பு இருக்கிற போது ஹார்ஸ் மவுத்ல இருந்து வருது சார். இது தமிழ்நாட்டுல வந்துருச்சு பாத்தீங்களா? வரலையேன்னு எனக்கு ஒரு ஏக்கமா இருந்துச்சு. அதாவது சார், தமிழ்நாட்டுல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்பிடியில் வாழ்தல் வீரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் கல்லூரியில் வந்து பேசிய ஒரு தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இப்போ 3 விஷயத்தை இதை நான் பார்க்குறேன். என்னன்னா, அவர் யாருக்கு பாடம் எடுக்கிறாருன்னே எனக்கு தெரியல. திமுகவுக்கா பாடம் எடுத்தார் அவரு? நீங்க அதானே, அவர் தன்னோட நிலைப்பாட்டை விளக்குனார் சார். அந்த நிலைப்பாடு தான். அதை நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. எப்பா நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர் போனாங்க, இதை இப்போ வந்து நான் திரும்ப வந்து மரியாதைக்குரிய உண்மையிலேயே சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவரோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களுக்கு நான் திரும்ப தருகிறேன். மீதி உள்ளவர்களுக்கு ஏன் மறு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு விளக்கம் சொல்றாரு இன்னைக்கு. இல்லை, அதை தான் கேட்குறேன். அந்த விளக்கம் என்னைக்கு கொடுத்துருக்கணும்? அறிவிச்சு அன்னைக்கே கொடுத்துருக்கணும். அல்லது திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் வரை விசிக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காதது ஏன்? முதல்ல சீட்டு உங்களுக்கு உறுதிப்படுத்தியாச்சுல, 8 சீட்டுன்னு. அப்ப அறிவிக்காததுக்கு ஏன்? என்ன அதுல என்ன காரணம் பார்க்குறீங்க? அது ஒரு காரணமும் இல்லை. அதுதான் இன்னைக்கு விளக்கிட்டாரே. இல்லை, திமுக அறிவிக்கிறதுக்கும் விசிக அறிவிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு. அதனால இவைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ அதிமுகவில் எத்தனை பேர் புதிய முகங்கள்? அது 45-50 பேர் வந்திருக்கிறாங்க. திமுகவில் ஒரு 60-60. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்களா? திமுகவில் விளக்கம் கொடுத்தாங்களா? அப்படி இல்லையே, புதியவர்களை அறிமுகப்படுத்துகிறோன்னு பெருமையாக தானே கட்சிகள் சொல்கிறாங்க. அதை நீங்களாம் வரவேற்கிறீங்க. புதிய முகங்களுக்கு வரவேற்பு, புதியவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் விமர்சகர்கள் ஆரம்பித்து பத்திரிகையாளர்கள்லாம் பாராட்டுறீங்க. திருமாவளவன் அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது மட்டும் விமர்சனம் வைக்கிறீங்க சார்? எனக்கு புரியாத புதிராக இருக்குது சார். இந்த 6 எழுத்து போட்டு இதை கண்டுபிடிங்கள், உங்களுக்கு 48ஆம் பக்கத்தில் உங்களுக்கு விடை கிடைக்கும்னுவாங்க. அந்த மாதிரி என்னை யாரும் மிரட்ட முடியாது, என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது. உங்களை யாரும் நிர்பந்திச்சா? அதுக்கு விடை சொல்லுங்க, சொல்லணும்ல. ஏன் இந்த கால அவகாசம்?
இப்போ எல்லாமே சமூக வலைதளங்களில் சாலமன் பாப்பே அவர்கள் ஐயா மாதிரி நிறைய பட்டிமன்றங்கள் நடத்திட்டாங்க. ஏன் இவங்க 3 பேத்துக்கு மட்டும் கொடுக்கல? ஏன் அண்ணன் சிந்தனை செல்வனுங்க அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? அதை தான் எப்படி பார்க்கலாம்? ஒன்று, விசிகா மீது அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு அந்த கட்சிக்கான எதிர்காலத்தை பற்றின அக்கறையோடு இதெல்லாம் பேசுகிறாங்களா, அல்லது வன்மமா இருக்கா? அவர் வந்து சதி இருக்கு, அவதூறுகள் இருக்கு அப்படிங்கிறாரு. இது எப்படி பார்க்கணும்? அது ரெண்டுமே தலைவருக்குத்தான் தெரியும். இன்னும் அக்கறையினும் பார்க்கல, வன்மமும் பார்க்கல. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில சமூக வலைதளங்கள்ல வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு விடை விமர்சனங்கள் எல்லாருக்கும் உண்டு. அதுல விடை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் பார்க்கிறேன். எனக்கு என்னன்னா 3 விஷயமா இதை பார்க்கிறேன். ஒன்று, தன் கட்சியின் நிலைப்பாடு. இன்னொன்னு, திமுகவினுடைய தொகுதி பங்கீடு, அதுல ஏற்பட்ட மனமாற்றமா, விருப்பமா, வெறுப்பா என்பதையெல்லாம் நம்ம சொல்லாம பாஜக உள்ள வந்துரும். அப்ப அதை காட்டுறீங்க பாத்தீங்களா? இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக? சரி, அந்த குழப்பத்துக்கு விடை சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலையே. ஆகையினால தன் கட்சியில ஏற்பட்ட இந்த கடந்த காலத்தில் இருந்து ஏற்பட்ட நிகழ்கால குழப்பத்தை, ஒரு முரணை இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதனால அவங்க யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுக்கலாம், புதியவங்களை கொடுக்கலாம், நிக்க வைக்கலாம். அதனால அதெல்லாம் வந்து எதிர்பார்த்த ஒன்றுதான். ரைட். அடுத்த சுற்று உங்கள்கிட்ட இருந்து தொடங்கிடுறேன். இன்னொரு சப்ஜெக்ட்ல இன்னைக்கு 2 பேட்டிகள் வருது. அதுல திரு டிடிவி தினகரன் சொல்றாரு, விஜயகாந்தை போல விஜய் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆனால் அந்த தாக்கம்ங்கிறது அதனால திமுகவுக்கு தான் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாரு. அதே நேரத்தில் திரு வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, திரு விஜய் மட்டும் இல்லை, சீமானும் சேர்ந்து தாக்கத்தை உண்டாக்குவாங்க. அவங்க பிரிக்க போகிற வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அதிமுக கூட்டணிக்கு பாதகமாக இருக்கும், எங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்கலாம் அதை? 2 பேரும் சமமான பார்வையை பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல், மாநில தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. 2024 8.2% எடுத்த நாம் தமிழர் கட்சி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டியாக சொல்கிறாரு. 1%, 3%, 6% அப்படியே வந்து கட்சியோட தலைவருடைய நம்பிக்கை சார். திரு விஜய் சொல்றாருன்னா, நாங்க தான் இங்க போட்டி, நான் தான் பிரதானம்னு சொல்றாரு. நீங்க தான் சார் பிரதானம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதே பிரதானத்தை கொஞ்சம் தள்ளி நின்று 2029 நாங்க தான் இந்தியாவுக்கே பிரதமர் அப்படி சொல்லி ஐயா நரேந்திர மோடியோட போட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது தமிழ்நாடு ஒரு சின்ன மாநிலம். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? ஓவர் எஸ்டிமேட் பண்ணா அதை ஏத்துக்குறீங்களா சார்? எந்த தேர்தலின் அடிப்படையில் சார் நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க? நான் தான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி 8.2% யாரு கூடயும் கூட்டணி வைக்காம இதுவரைக்கும் 2031 திரு சீமான் அவர்கள் நான் யாரோடையும் கூட்டணி இல்லப்பா அப்படிங்கிறாரு. எப்பா நான் பேசுறது தமிழ் தேசியம், ஏத்துக்கிட்டா வா. ஆனா இது மாதிரி சில எல்லா கட்சிகளும் சில கருத்து வருது. எப்படி தெரியுமா? அப்பா 5 கோடியாமே, 2 கோடியாமே, 3 கோடியாமே, 10 கோடியாமே, இப்படி எல்லாம் இந்த பேச்சு வருதுல்ல. நாம் தமிழர் கட்சியில அந்த பேச்சு இதுவரைக்கும் நான் காது கேள்விப்பட்டு அதையும் சொல்லிடுவேன். ஆனால் என்னை பொறுத்த அளவுல தனியா நின்று ஒரு கொள்கையை பேசி 8.2 எடுத்திருக்கிறாருன்னா அவரு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிறாரா? நான் ஜனநாயக கடமை ஆற்றுறேன். சரி, ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் எல்லோரும் பேசுவது மக்கள் கைகள்ல தான் சார் இருக்குது. போட்டியிலே உங்களை வந்து கணக்கிலே இல்லைன்னு அவர் பேசுறது உங்களை ரொம்ப, அதனாலதான் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜியா வைக்கிறாரு. என்ன வேணாலும் பேசலாம், நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஜனநாயகம் படத்துக்கு ஏன் நம்ம இன்னும் வாய் திறக்காம இருக்கிறோம்? சரி, ஆனா பத்திரிகையாளரை ஏன் இதுவரைக்கும் சந்திக்காம இருக்கிறோம்? எனக்கும் தமிழ்நாட்டில் இருக்க திமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்னா எனக்கு 2 விஷயங்கள் இதுல வந்து இது பண்ணு. ஒண்ணு, சில அழுத்தத்தின் காரணமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா அல்லது இயல்பான ஒரு குணத்தோடு இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த வில்லிவாக்கம் கூட்டத்தில் தெரிஞ்சிச்சு. எப்படின்னா அவங்க கட்சியில காவல்துறை அந்த விசாரணையில் தெரிய வந்ததுல. ஆகையினால நீங்க யாரையும் வந்து மட்டப்படுத்தலாம். ஒண்ணுமே இல்ல, அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, நீங்க என்னன்றது ஏதாவது எந்த தேர்தல் காட்டுது சொல்றாரு, ஒரு அவருக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறாரு. அந்த இம்பாக்ட் டிஎம்கேக்கு மைனஸ்ங்கறாரு. சார் நீங்க ஒரு விஷயம் சார், திமுகவுக்கு மைனஸ் ஆகும்னு சொல்லி
அதை ரசிப்பவர்களும் உண்டு, அதிமுகவுக்கு தான் எல்லா வாக்குகள் போகும்னு ரசிப்பவர்களும் உண்டு. ஆனா உண்மையாகவே மக்கள் எதை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2026 தேர்தல் தெரியும்.